அந்த மத்திய குழு வந்து பார்வையிட்டு அறிக்கை சமர்ப்பிச்சு அப்புறம் தான் அறிவிப்பாங்க. அந்த ப்ரொசீஜர் படி தானே பண்ணுவாங்க. நீங்க பேசிட்டீங்க. பிஐபி ரிப்போர்ட் இல்ல, பிஐபி ரிப்போர்ட் இருக்குல்ல, ஆமா, அதுல அவர் அமித்ஷா தெளிவா சொல்லியிருக்காரு, குழு போய் ஆய்வு செய்யற வரைக்கும் பாத்துக்கிட்டு இருக்க முடியாது, முதல்ல நம்ம நாங்க கொடுத்துடுறோம் தான் முன்னாடியே கொடுத்தது. அது அப்படியே இருக்கு. நான் படிச்சு காட்டவா? குஜராத்துக்கு மட்டும் ஒரு தனி சொல்றேன் சார். அவர்கிட்ட கேக்குறாங்க சார், சார் உங்களை மாதிரி நேர்மையான செய்தியாளர்கள் கேக்குறாங்க, சார் 1000 கோடி உங்க பாட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டீங்களே, இது எப்படி அனௌன்ஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, ஆய்வு செய்கிற குழு வர்ற வரைக்கும் தாக்கு பிடிக்க முடியாது, மக்களை காப்பாற்ற வேண்டியது அரசோட பொறுப்பு. ஏன் குஜராத்துக்கும் பீகாருக்கும் தான் பிஜேபி அரசான்னு கேட்கிறேன் நானு. அப்புறம் அங்க போய் அரசியல் பண்ணுங்கிறேன். ஏன் எங்க மக்கள்கிட்ட வந்து பீதியை கிளப்புறீங்க? தமிழகத்துக்கான களம் தமிழ்நாடு இல்ல. தமிழக பாஜக வலியுறுத்தணும், நாங்க வந்து எங்களுக்கு உடனடியாக கொடுக்கணும், இந்த வெள்ள சேதத்துக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் குறை சொல்லலாம்னு சொல்றீங்க. சொல்ற நம்ம சாதாரண மனித இயல்பு என்ன? இப்ப இந்த ஒரு பாதிப்புக்கு நாளைக்கு ஒருவேளை நம்ம தொலைக்காட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க, ரைட்? நீங்க எல்லாரும் ஏதோ அந்தந்த டிவிக்கு வர்ற வருமானத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒருவேளை அதுல கூடுதல் குறைவு இருந்தா நீங்க விமர்சிக்கலாம். ஆமா, நீங்க எதையுமே செய்ய மாட்டீங்க, கொடுத்தவனை குறை சொல்லிக்கிட்டு இருப்பீங்கன்னா நீங்க யாருன்னு கேக்குறேன். இந்த அரசியலுக்கு பேர் என்னன்னு கேக்குறேன் நானு. இந்த எங்க மக்கள் நல்லா இருக்காங்க தம்பி. நான் பார்த்துட்டு வந்தேன். நான் பார்த்துட்டு தான் சாயந்தரம் வந்துதான் நான் வந்து உங்க தொலைக்காட்சி நிருபர்கிட்ட, தம்பி நான் 4:45 வந்துருவேன், 5 மணிக்கு வாங்கன்னு சொன்னேன். வந்தாங்க. நான் பார்த்ததனால் சொல்லுகிறேன், அங்க பெரும்பாலும் ஓரளவிற்கு, அதாவது ஒரு 70-80% மக்கள் தெளிவாக காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். மீதி 10-20% பேர் இடம்பெயர்வு நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் மாநிலத்தினுடைய முதல்வரும் துணை முதல்வரும் அமைச்சர் பெருமக்களும் களத்திலே கழக உடன்பிறப்புகளும் நின்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இவர்கள் அதை படம் பிடித்து காட்ட வேண்டும் என்றும் தங்களுடைய அரசியல் லாபத்திற்காகவும் எதையாவது பேசினால் உள்ளபடி சொல்லுகிறேன், நாட்டு மக்களே அவர்களை அப்புறப்படுத்தி விடுவார்.